வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழக பள்ளி கல்வித்துறையில் பல மாற்றங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம திருச்சியோட செல்ல பிள்ளை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களோட வாழ்க்கை பயணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பில் மகேஷ் அவர்கள் டிசம்பர் 2, 1977 திருச்சியில் பிறந்திருக்காரு. அவரோட அப்பா அன்பில் பொய்யாமொழி அவர்கள் முன்னாள் எம்எல்ஏ. அவரோட தாத்தா அன்பில் தர்மலிங்கம் அவர்கள் திமுகவோட மிக முக்கியமான தூண்களில் இவரும் ஒருத்தர். மகேஷ் அவர்கள் தன்னோட பள்ளி படிப்பை திருச்சியில் இருக்கக்கூடிய ER ஹை ஸ்கூலில் தான் முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா பிஷப் ஹீபர் காலேஜில் MCA மாஸ்டர் டிகிரியுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா தொடர்ந்து 10 வருஷம் வரைக்கும் IT கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்துருக்காரு. அன்பில் குடும்பத்துக்கும் கருணாநிதி குடும்பத்துக்கும் 3 தலைமுறை வரைக்கும் நட்பு இருக்கு. முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களும் மகேஷின் அப்பா பொய்யாமொழி அவர்களும் எப்படி நெருங்கிய நண்பர்களோ, அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அன்பில் மகேஷ் அவர்களும் நகமும் சதையுமா இருக்கக்கூடிய நண்பர்கள். 1999 அவரோட அப்பா மறைவுக்கு பிறகுதான் மகேஷ் நேரடி அரசியலுக்கு வந்தாரு. ஆரம்பத்தில் திமுக இளைஞர் அணியில் சாதாரண தொண்டனா வேலை செஞ்சு படிப்படியாக உயர்ந்து இன்னைக்கு அமைச்சராக இருக்காரு. 2016 சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக திருவரம்பூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு. அதுக்கப்புறம் 2021 தேர்தலில் அதே தொகுதியில் ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு நம்ம தமிழகத்தோட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்டாரு. இல்லம் தேடி கல்வி சிற்றுண்டி திட்டம்னு மாணவர்கள் நலனுக்காக அவர் எடுத்த பல முயற்சிகள் இன்னைக்கு பெரிய அளவில் பேசப்படுது. அன்பில் மகேஷ் அவர்களோட மனைவி பெயர் ஜனனி. இவங்களுக்கு இனியன் மற்றும் கவின்னு 2 மகன்கள் இருக்காங்க. எவ்வளவு பிஸியான அரசியல் வேலையில் இருந்தாலுமே தன் தொகுதி மக்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் எப்பவும் நேரத்தை ஒதுக்குறது அவரோட தனிச்சிறப்பு. திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளராக இருந்து கட்சியை பலப்படுத்துறதுல அவரோட பங்கு ரொம்பவே முக்கியமானது. திருச்சியிலிருந்து கிளம்பி இன்னைக்கும் ஒரு மாநில அமைச்சராக உயர்ந்து நின்னாலுமே எளிமைக்கும் நட்புக்கும் இலக்கணமாக இருக்கக்கூடியவர் தான் அன்பில் மகேஷ். அவரோட இந்த அரசியல் பயணம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.